பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. யோபுவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆமென். ஆம் பெரியமானவர்களே, பூமி ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்த பொழுது தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் நமக்கு உருவாக்கி பின்புதான் மனுஷனையே படைத்தார். அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த தேவன் நமக்கு எதை செய்தாலும் நிச்சயமாக நன்மைக்காக தான் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரோ கெட்டுப்போக பண்ணுகிறவரோ அல்ல. இந்த வசனத்திலே பாருங்கள், தேவனோடு வழக்காடும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை சரியாக புரிந்து கொண்டோமானால், அதாவது வேதத்தை நாம் நன்கு ஆராய்ந்து அறிந்திருந்தோமானால், தியானித்திருந்தோமானால் நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்ய மாட்டோம். ஆண்டவரோடு ஒருவரும் வழக்காடக்கூடாது. நம்முடைய காரியங்களை, வழக்குகளை அவரிடத்துல கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவரை எதிர்த்து பேசுவது என்று நாம் தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. ஒருவேளை நமக்கு வருகிற நெருக்கங்கள், சோதனைகள் மூலமாய் ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீர், நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு நீங்க இப்படி செய்யலாமா என்று அவரோடு வழக்காடும்படிக்கு நம்முடைய இருதயமும் சிந்தையும் துணிகரத்தினால் நிறையாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவனையும் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல. ஆனாலும் சிறு சிறு சோதனைகள் அவர் அனுமதித்தாலும் அந்த நெருக்கமான வேளையிலெல்லாம் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை வேதனையின் உச்சத்திலே நாம் தாங்க முடியாத நேரத்திலே அப்படிப்பட்ட தீமையான வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போமானால் இப்பொழுது அவைகளை அறிக்கை செய்வோம். நம் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது தேவ இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மோடு வழக்காடி ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தும்படியாய் எங்கள் பாடுகள் நிமித்தமாய் நாங்கள் பேசின துணிகரமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் இதோ இந்த வேளையிலே நாங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறோம் என்ற அப்பா உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் துணிகரமாய் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் நாவுக்கும் உதடுகளுக்கும் ஆண்டவரே காவல் வைப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இனி அப்படிப்பட்ட பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் ஆவியினாலும் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் கெஞ்சி